பெருமானை திருத்தன்காளூரானை கரம்பனூர் முத்தமணி முத்திழங்கு காராத்தின் கடலேழும் மலையேழு உலகேழுண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 108 திவ்யதேசங்கள் பிரசித்தம். 108 திவ்யதேசங்களையும் பெருமாள் அச்சாவதார மூர்த்தியாக அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். 108 திவ்யதேசம் அப்படிங்கிறது 12 ஆழ்வார்களால பாடப்பட்ட திருத்தலங்கள் இல்லையா? அதாவது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில 108 திவ்யதேசங்கள்ல 106 இந்த சரீர ரூபத்தோடு நம்ம போய் தரிசிக்கலாம். 107, 108 அப்படிங்கிறது திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராப்தியும் ஸ்ரீவைகுண்டமும். அது நம்ம சூட்சும சரீரம், நம்முடைய ஆத்மா பகவான் கிட்ட போகும் பொழுது அதை போய் பகவானை நம்ம போய் தரிசிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த 106 திவ்யதேசங்களையும் நம்ம வாழ்நாள்ல தரிசிச்சிடணும் அப்படிங்கிறது வைணவர்கள் எல்லாருக்கும் உள்ள ஆசைதான் இல்லையா? அந்த 106 திவ்யதேசத்தையும் ஆழ்வார்களோட பாடல்களோடு அவர்களோட இணைந்து தரிசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழாதி சுகமும் கூட. ஒரு தாய் பசு கண்ணை ஈடுது, அந்த கன்றுக்குட்டியானது இறந்துருச்சு அப்படின்னா கூட இந்த தாய் பசு பால் சுரக்கிறதுக்கு கஷ்டப்படும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்களாம், அந்த கண்ணுக்குட்டியுடைய தோல் போர்த்தி உள்ள வைக்கோல அடைச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அந்த தாய் பசுக்கு பக்கத்துல வைக்கிற பொழுது அந்த தாய் பசு அப்படியே அந்த குட்டியை தன்னுடைய கண்ணுக்குட்டியாவே பாவிச்சு பால் சொரியுமோ. அது போல நாம போய் ஆழ்வார்கள் அளவுக்கு நமக்கு பக்தி இல்லாட்டா கூட பகவானை போய் சேவிக்கிற பொழுது அவர்களுடைய பாடல்களோடு நாம் கசிந்துருகி பகவானை வேண்டுகிற பொழுது பகவான் நமக்கு அருள் பண்ணுவான் இல்லையா? அப்படி இல்லையா பகவானை போய் சேவிக்கணும். அப்படி திவ்ய தேசம் பகவான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பகவானுக்கே ஆன ஒரு திவ்ய குணம் கருணா கடாட்சம் இல்லையா? எத்தனையோ பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் பகவான் கருணை பண்ணின சம்பவங்கள் நிறைய. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம திருக்குறுங்குடி பகவானை பற்றி அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிற பொழுது, திருக்குறுங்குடி சேத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்குது. நவ திருப்பதிகள்ல ஒரு சேத்திரம். பகவான் நின்ற நம்பி, குறுங்குடி நம்பி, வடுக நம்பி, வைஷ்ணவ நம்பி என்று பல பேர்களால பகவான் போற்றப்படுகிறான். குறுங்குடி வள்ளி தாயாரோடு பகவான் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம். பஞ்சகேதக விமானத்தின் கீழே பனைமரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய சேத்திரம். இந்த சேத்திரத்தை பத்தி நாம் யோசிக்கிற பொழுது ஒரு அருமையான நிகழ்வு ஒண்ணுங்க. ஒரு சாதாரண அடியார், திருப்பானாழ்வார் மாதிரி பாணர் குலத்தை சேர்ந்த ஒரு அடியார் பகவான் மேல அவ்வளோ பிரீத்தி. ஏகாதசிக்கு ஏகாதசி பகவானை நினைச்சு உருகி ஏகாதசி விரதத்தை சிறப்பா பண்ணக்கூடியவர். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வேற எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாராங்க. கிழந்து பகவானை போய் சேவிச்சு அவர் முன்னாடி, அவருக்கு ஆலய பிரவேசம் அனுமதி கிடையாது, ஆலயத்துக்குள்ள போக முடியாது. ஆனாலும் ஆலயத்துக்கு வெளியில நின்று பகவானை சேவிச்சப்பான அவட பத்தி பாடினா போதும் அவருக்கு. அப்படி பக்தியும் பிரேமையும் இந்த குறுக்குடி நம்பிக்கிட்ட கொண்ட பக்தர் இப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் போயிட்டு இருக்கிற பொழுது கார்த்திகை மாசம் ஒரு ஏகாதசி, நல்ல வளர்ப்பிற ஏகாதசியில சாயந்திரம் பொழுது இந்த விரதம் முடியக்கூடிய நேரம் பகவானை போய் சேவிக்கணும். சாயந்திரம் பொழுதுல பகவானை போய் சேவிச்சு பாடணும் அப்படின்னு கிளம்புறார். போறவர் போகிற வழி காட்டு வழி. அந்த காட்டு வழியா போகும் பொழுது போகிற வழியில திடீர்னு ஒரு பிரம்ம ராட்சசன், எங்க போற நீ? எனக்கு பசிக்குது, இன்னைக்கு எனக்கு உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னா. இவருக்கு பயம், அச்சோ பிரம்ம ராட்சசனே அப்படின்னு.
பயம்னா தான் உயிர் போயிருங்கிற பயம் கிடையாது. இந்த பிரம்ம ராட்சசன் கிட்ட சிக்கிட்டா பகவானை போய் சேவிக்க முடியாதேன்னு நினைச்சாராம். அப்ப அந்த பிரம்ம ராட்சசன் சாப்பிடணும்னு சொல்லுகிற பொழுது அந்த அடியார் சொல்றாரப்பா, நீ என்ன சாப்பிடு, நான் உன்னை சாப்பிட வேண்டான்னு நான் சொல்லல, நான் உனக்கு இரையாகிறதுக்கு எனக்கு சம்மதம் தான், ஆனா எனக்கு கொஞ்ச நாழி அவகாசம் கொடுப்பா, நான் போய் குறுக்குடி நம்பிய சேவிச்சுட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ சாப்பிடுன்னு சொல்லினாராம். அதுக்கு அந்த பிரம்ம ராட்சசன் சொல்லினானா, நீ சொல்லுவப்பா, எத்தனையோ பேர் இந்த பக்கம் வராங்க, என்னை பார்த்து பயந்து ஓடுறவங்க தானே எல்லாரும், நீ சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வரலைன்னா நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்குதே அப்படின்னா. இல்லப்பா அப்படின்னு ஒவ்வொரு சத்தியமா பண்ற, ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. இல்லப்பா நான் பொய் சொல்லல, நான் கண்டிப்பா வருவேங்கிறான். பிரம்மராட்சசன் விடல. 18 சத்தியங்கள் பண்ற, அப்பவும் அந்த பிரம்மராட்சசன் விடல. அப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அந்த அடியார் சொன்னாராம், அப்பா, ஒரு வாசுதேவனை தவிர்த்து அவன் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிறத உணராம பிற தேவதைகளை வணங்கினால் என்ன ஒரு பாவம் வருமோ அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும். எப்போ உனக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு போறேன் இல்லையா பகவானை சேவிக்கணும்னு, அவனை போய் பாடி அனுபவிச்சு நான் திருப்பி வரலனா இப்படி ஒரு பாவம் என்னை சேரட்டும் அவர் சொல்லுகிற பொழுது அந்த பிரம்ம ராட்சசனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆஹா, எப்பேற்பட்ட அடியார், எப்பேற்பட்ட பக்தர், சரிப்பா நீ போய் சேவிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாராம். இவரும் போறார். போய் பல பாடல்கள் குறுக்குடி நம்பியின் மேல பாடுறார். ஆழ்வார் பாடினாரே, என்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் குளத்திருக்குறுங்குடி நம்பிகைதான் கண்ட பின், நங்கள் குளத்திருக்குறுங்குடி நம்பிகைதான் கண்ட பின், சங்கோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே, செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமேன்னு ஆழ்வார் எடுத்தார் போலே, பகவானே உன்னை சேவிக்கணும்னு வந்தா, உன்னை சேவிக்கணும்னு வருகிற பொழுது வந்து உன்னை பார்த்ததும் அந்த சங்கோடும் சக்கரதாரியா அந்த கருணையே வடிவான அந்த தாமரை கண்களும் செம்பவள வாகையும் பார்த்தா அப்படியே மனசு உன்னோடையே போயிடுதேப்பான்னு ஆழ்வார் உருகினார் போலே ஒரு உருகி பாடார். பகவான உருகி பாடி கண்ணல் நீர்வழ்கி நிற்கிற பொழுது பகவானுக்கும் அவருக்கும் நடுவுல கொடிமரம். பொதுவா பகவானுக்கு நேரா கோயில்ல கொடிமரம் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த கொடிமரம் நடுவுல இருக்குது. அப்ப பகவான் நினைச்சானா, என் பக்தன் என்னை இப்படி உருகி பாடுறானே, இப்படி கொடிமரம் ஆண்டு நடுவுல மறிச்சுட்டு நிக்கிறே, அப்பா நீ கொஞ்சம் தள்ளி நெல்லுன்னாராம். கொடிமரம் விலகி போச்சுதான். இன்னைக்கும் அந்த கஷேத்திரத்துல கொடிமரம் சற்று விலகிதான் இருக்கும், பகவானுக்கு நேராக இருக்காது. அப்படி பகவான சேவிச்ச அந்த அடியார் திரும்பி வர இங்க அந்த பிரம்ம ராட்சசனுக்கு தான் மீண்டும் இரையாகிறதுக்காக திரும்பி மீண்டும் போகிறார். அந்த காட்டு வழியா போகும் பொழுது, சோ என் பக்தன் இப்படி பிரம்மராட்சசன் கிட்ட போறானே அப்படின்னு நினைச்ச பெருமாளே ஒரு கிழவர் வடிவத்துல இறங்கி வந்து, அப்பா அந்த பக்கம் போகாதே, அந்த பக்கம் பிரம்மராட்சசன் இருக்காம்பா, உன்னை சாப்பிட்டுருவான், போகாதேப்பா அப்படின்னாராம். சுவாமி, அந்த பிரம்ம ராட்சசனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், பகவானை சேவிச்சுட்டு வந்து இந்த குறுங்குடி நம்பிய சேவிச்சுட்டு வந்து உனக்கு நான் இரையாகிறேன்னு நான் சொல்லி அந்த பிரம்மராட்சசனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் சுவாமி, நான் போய் தான் ஆகணும்னாராம். சரின்னு பகவானும் மறைஞ்சிட்டார். இவர் போகிறார். போய் அந்த பிரம்மராட்சசன் கிட்ட, அப்பா நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னாராம். அப்போ அந்த பிரம்மராட்சசனுக்கு ஒரே ஆச்சரியப்பட்ட பிரம்மராட்சசன் இந்த அடியார் கிட்ட கேட்டாராம், அப்பா நீ போய் என்ன பண்ணின அப்படின்னாராம். நான் போய் பகவான் முன்னாடி நின்று அவரை பாடினேன். அப்படியா அப்படிங்கும் பொழுது, ஆமாப்பா நிறைய பாடல்கள் பாடி கடைசியா கைசிக பண்ணல பகவானை பாடி முடிச்சு அவனை அனுபவிச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன்ப்பா உங்ககிட்ட, இப்ப நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னாலும். அப்போ அந்த பிரம்மராட்சசன் சொல்றான், அப்பா சுவாமி நீ எப்பேற்பட்ட அடியார், என்னுடைய பூர்வ ஜென்மத்துல நான் பண்ணின பாவத்தினால எனக்கு இப்படி பிரம்ம ராட்சசனா ஒரு சாபம் கிடைச்சது சுவாமி, இத்தனை வருஷம் நீங்க ஏகாதசி விரதம் இருக்கீங்களே, இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை எனக்கு கொடுங்களேன் போதும் சுவாமி அப்படின்னா. அப்போ இல்லப்பா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரியா. சுவாமி இந்த ஒரு ஏகாதசி விரதத்தினுடைய பயனையாவது கொடுங்க சுவாமின்னு கேட்டாராம்.
அப்பவும் அவர் முடியாதுன்றார். சுவாமி, இந்த ஏகாதசியில கடைசியா கைசிக பண்ணல பெருமாளை பாடி தொழுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கைசிக பண்ணால பாடி அந்த பாட்டுக்கு கிடைச்ச அந்த பலனையாவது எனக்கு தாரை வார்த்து கொடுங்களேன்னு அந்த பிரம்ம ராட்சசன் கேட்க, இந்த அடியாரும் இப்படி தார வார்த்து கொடுக்கிற அந்த கைசிக பண்ணில பாடின அந்த பாட்டுக்கான பலனை இந்த பிரம்ம ராட்சசனுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். அப்படியே தாரை வார்த்து கொடுத்த அடுத்த க்ஷணம் அந்த பிரம்ம ராட்சசம் அப்படியே தன்னுடைய ரூபம் போய் அப்படியே வான்லோகத்துக்கு சாபம் விமோக்ஷனம் அடைஞ்சு போனாராம். அப்படி பகவான் மேல பாடக்கூடிய பாடலுக்கு, பகவான் மேல பக்தியோட பாடக்கூடிய அந்த பாடலுக்கு, பக்திக்கு அப்பேற்பட்ட மகிமை உண்டு. இப்படி அப்படியே அப்பேற்பட்ட அடியாருக்கு நம்பாடுவான்னு பேர். இதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல கோளூர் நாச்சியார் சொல்ற, இழைப்பு விடாய் வீத்தேனோ நம்பாடுவானை போல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு பகவான நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு என்கிட்ட இருந்ததா. அவ தவிச்சாலே பிரம்மராட்சசன் சாப்பிடணும்னு சொல்லுகிற பொழுது நான் இப்படியாவது பகவான பார்த்துடணுங்கிற தவிப்பு அவர்கிட்ட இருந்தது இல்லையா, அப்பேற்பட்ட தவிப்பு என்கிட்ட இருந்ததா. இழைப்பு விடாய் வீட்டேனோ நம்பாடுவானை போடேன்னு அந்த பெண் எடுக்கிறா. அப்படி ராமானுஜர்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த பெண் வைக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் ஒரு முறை திருவரங்கபுரம் பத்மநாபர் கோயிலுக்கு பகவானை தரிசிக்கிறதுக்காக போறார். அங்க போய் பகவானை தரிசிச்சுட்டு ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஆகமங்களையும் மாத்தி கொண்டு வருகிறார் இல்லையா. நடைமுறைகள் எல்லாம் மாத்தி பகவானுடைய பூஜா புனஸ்காரங்கள்ல நிறைய மறுமலர்ச்சிகளை கொண்டு வந்த ராமானுஜர் பஞ்சராத்ன முறைப்படி அந்த திருவரங்க பெருமாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. முடியாது, எங்களுடைய முறைப்படிதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லுகிற பொழுது ராமானுஜரும் விடுவாரா? விடுற பாடு இல்லை. அப்ப பகவானுக்கு பயம் வந்துடுது. அங்க இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமிக்கு பயம் வந்தது. ஆஹா, என்ன நடக்க போதும் அப்படின்னு நினைச்ச பத்மநாப சுவாமி என்ன பண்ணினாரா, கருடாழ்வார் மூலியமா ராத்திரியோட ராத்திரியா அப்படியே ராமானுஜரை தூக்கி கொண்டு வந்து போட்ட இடம் இந்த திருக்குறுங்குடி. அப்படி வந்த ராமானுஜருக்கு சிஷ்யர் வேணுமே. சிஷ்யர்கள் எல்லாம் அங்க திருவனந்தபுரத்துல இருக்காங்க. ராமானுஜர் மட்டும் இங்க வந்துட்டார். அவங்களுக்கு ராம காலையில விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா குருவை காணும். குரு எங்க போனான்னு தெரியல. அப்படியே குருவை தேடி ஒவ்வொரு தலமா தேடி 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 வருகிறதுக்கு நாளாயிரம் இல்லையா. இப்போ அப்படி தேடி வருகிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் ராமானுஜரோ மறுநாள் காலையில கண் முழிச்சு பார்த்தா அது திருவனந்தபுரம் கிடையாது, மலையாள தேசம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறுங்குடி சேத்திரம். கண்ணை முழிச்சதும் அவர் வாயில இருந்து வந்த வார்த்தை வடுகான்னு கூப்பிட்டார் அவருடைய சிஷ்யரை. வந்தேன் சுவாமின்னு வந்தார் வடுக நம்பி. பா, அந்த பத்மநாபனுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் பிடிக்கல போல, பரவாயில்ல நம்ம குறுக்குடி நம்பியை சேவிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க தங்கி அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் பகவானை சேவிச்சுட்டே அந்த பகவானை அனுபவிச்சுட்டே அங்க இருக்கார் ராமானுஜர். அந்த காலங்கள் எல்லாம் இந்த வடுக நம்பிதான் ராமானுஜருக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுத்து ராமானுஜருடைய காஷாயங்கள் எல்லாம் துவைச்சு போட்டு அத்தனை படிவடைகளையும் வழக்கம் போல அந்த வடுக நம்பிதான் பண்ணிக்கிட்டே இருக்கார். பா வடுகா, நம்மளை இப்படி பகவான் இங்கே கொண்டு போட்டானே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட நித்திய காலம் ராமானுஜர் காலையில தன்னுடைய சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு தான் திரும்ப நெட்டுக்கும் பொழுது வடுகான்னு கூப்பிடுவார், சுவாமின்னு வருவார். வந்த வடுக நம்பிக்கு திரும்ப நடுறது ராமானுஜர் தான் நித்திய காலம். இப்படி அன்றைக்கு காலையிலும் நல்லா திரும்ப நெட்டுக்கிட்டு பகவானை சேவிக்கிறதுக்காக குறுங்குடி சேத்திரத்துக்குள்ள ராமானுஜரோடு வடுக நம்பி பின்தொடர ராமானுஜர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறார். அப்படி போகும் பொழுது தூரத்துல ஒரு சிஷ்ய கூட்டம் அதோ நம்ம குரு இருக்காரேன்னு ஓடி வராங்க. அதுல முதல் ஆளா சுவாமி அப்படின்னு வடுக நம்பி ஓடி வர ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு நேரம் வரைக்கும் எனக்கு பின்னாடி நின்ன வடுக நம்பி அவ்வளவு தூரம் அங்கிருந்து ஓடி வரானேன்னு எதிர்பார்க்கிற பொழுது வந்த வடுக நம்பி அப்படியே ராமானுஜருடைய காலில் சாஷ்டாங்கம் அழுது, இத்தனை நாள் எங்க போனீங்க சுவாமி, நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமான்னு சொல்லுகிற பொழுது ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமானதுதான். இத்தனை நாள் வடுக நம்பி கூட இல்லை,
வடுகநம்பி மற்ற சீடர்களோடு ராமானுஜரை தேடிதான் வந்துட்டு இருந்திருக்கார். அப்போ இத்தனை நாள் யார் பகவான் கூட வடுகநம்பியா இருந்து ராமானுஜருக்கு சேவை பண்ணினது யார் அப்படின்னு யோசிச்சா, நேரா போய் அந்த குறுங்குடி நம்பியை சேவிக்கிற பொழுது ராமானுஜரிட்ட நாமும் பெருமாளுடைய நெற்றியில ஜொலிச்சலாம். அப்படியே தார தாரையா கண்ணீர். அப்பா நீ எனக்கு சீடனா, எனக்கு சேவகனா வந்து பண்ணியாப்பா, சேவை பண்ணியாப்பா அப்படின்னு ராமானுஜர் உருகினாராம். அப்படி தன்னுடைய அடியார்க்கு ஒரு கஷ்டம், அடியார சங்கடமே படவிடாத அடியார்க்கு அடியானாக திகழக்கூடியவன் இந்த வைஷ்ணவ நம்பி. ராமானுஜருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இந்த குறுக்குடுங்கை சேத்திரத்துல நடந்தது. என்னன்னா, ராமானுஜர் பெருமாளை சேவிக்கிறதுக்காக சிஷ்யரோட வந்து நிக்கிறார். நிற்கும் பொழுது பெருமாள் கேட்டாராம் ராமானுஜர் கிட்ட, ஏம்பா நானும் எவ்வளவோ அவதாரம் பண்ணேன், கண்ண அவதாரம் பண்ணேன், ராமன அவதாரம் பண்ணேன், பரசுராமன அவதாரம் பண்ணேன், எத்தனையோ ரூபங்கள், எத்தனையோ அவதாரங்கள் நாம் பண்ணி இந்த மக்களை திருத்தணும்னு நினைச்சா கூட நான் சொல்றது இந்த மக்கள் காதுல வாங்கலையே. ஆனா நீ என்ன சொன்னாலும் கேக்குறாங்களே, நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்களே, நீ என்னப்பா பண்ணின அப்படின்னு கேட்டார் ராமானுஜர் கிட்ட. அதுக்கு ராமானுஜர் சொன்னாராம், இப்போ நீர் கேட்கிறீர், கேட்கிறது யாரு? பெருமாள். சொல்ல போறது யாரு? ராமானுஜர். அப்போ யார் ஆச்சாரியர்? ஆச்சாரியர் கிட்ட சிஷ்ய முகமா கேட்கிறதுல கேட்டாதான் நான் சொல்லுவேன்னு சொன்னாரா ராமானுஜர். அப்படி ராமானுஜர் சொல்ல, ராமானுஜர் குறுங்குடி நம்பிக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து வைஷ்ணவ நம்பிங்கிற பேர், ராமானுஜர் வச்ச பேர் குறுங்குடி நம்பிக்கு. அப்படி வைஷ்ணவ நம்பியாக்கி பகவான் ராமானுஜருக்கு ஆச்சாரிய பீடம் கொடுக்க, அந்த ஆச்சாரிய பீடத்தில் ராமானுஜர் அமர்ந்து குறுங்குடி நம்பியானவர் சிஷ்யபாவத்தோடு கேட்க, அப்பா நீ அவதாரம் பண்ணி நாம் பெரியவன் சொன்னேன். நாம் பெரியவன் சொன்ன எல்லாரும் கேட்பாங்களா? நான் என்ன பண்ணினேன்? அவதாரம் பண்ண நீ பெரியவன் ஒன்ன காட்டினேன். அதனாலதான்ப்பா எல்லாரும் நான் சொல்றத கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி பகவானுக்கு குறுங்குடி நம்பிக்கு ஆச்சாரியனானவர் ராமானுஜர். இந்த ராமானுஜரை ஏற்ற அந்த ஆச்சாரிய பீடம் இன்னைக்கும் குறுங்குடி திவ்ய தலத்துல இன்னைக்கும் இருக்கு. அப்பேற்பட்ட அடியாருக்கு அருள்வாளித்து அவருக்கு அடியாருக்கு அடியானாகி அந்த ராமானுஜருக்கு சிஷ்யராக ஏற்று அவருக்கு சேவை பண்ணினவர், அவர்கிட்ட பேர் வாங்கினவர் நம்ம வைஷ்ணவ நம்பி என்று சொல்லக்கூடிய நம்முடைய குறுங்குடி நம்பி. அப்பேற்பட்ட பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவானை எண்ணி நித்திய காலமும் அவனுடைய பெருமைகளை நாம் பாடுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இது போல தொடர்ந்து இன்னும் நிறைய அடியார்களுடைய வைபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.